ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மன்னார்குடி போன கதையை தான் பார்க்க போகிறோம். மன்னார்குடியா, அங்கே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கே ஒரு சூப்பரான தீம் பார்க் இருக்குது. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு அங்கே தான் என்ஜாய் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வேனில் ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட ஜாலியாக சேர்ந்து போகிறோம். இன்றைக்கி ட்ராவல் டைமே ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது பாப்கார்ன் இல்லாட்டி எப்படி, ஸோ அதெல்லாம் பாப்பாகும் போதே எல்லாம் வந்து சூழ்ந்து நின்றுட்டாங்க. சீசனிங் பண்ண கூட விடாமல் ஆளுக்கு ஒரு கை அள்ளி வாயில் போட்டு போயிட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றி மிச்சத்தை அப்படியே சீசனிங் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தயிர் சாதம் எடுத்திருக்கோம். ஏன்னா ஃபுட் அங்கே எப்படி கிடைக்குதுன்னு தெரியல, அதனால். அதுக்கப்புறம் வந்துட்டு கொறிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொய்யாப்பழம், மாங்காய், இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்தாச்சு. ஸோ வேன் வந்துருச்சு, எல்லோரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மன்னார்குடி போகிறேன். அதுவுமே வந்துட்டு அந்த ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு தீம் பார்க்காக அமைஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஊரெல்லாம் போய் பார்க்க முடியாது. தீம் பார்க்கில் போய் ஃபுல் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கும். நம்ம போன அன்னைக்கு வந்து போலியோ டே, அதனால குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சென்டர்லேயே ஊற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு வீட்டிலேருந்து வேன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து சென்டரில் ஸ்டாப் பண்ணிட்டோம். தீம் பார்க் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது மேட்டுப்பாளையமில் இருக்க பிளாக் தண்டர், மதுரையில் அதிசயம். ஸோ இங்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வைஸ் நம்ம ஊர்லேருந்து ரொம்பவே லாங். அது எல்லாமே தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா 1 டேவே ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி 7 to 8 hours ஆயிரும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம். நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி வாட்டர் பிளேஸ் ஏதாவது கேம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தா நம்ம தஞ்சாவூர்லேருந்து 1.5 hour ட்ராவல் டைமுக்குள்ளேயே வந்து மன்னார்குடியில் ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் பார்க் இருக்குதுன்னு காட்டுச்சு. அதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க கான்டாக்ட் நம்பரை எடுத்து நாங்கள் பேசணும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக கிளியராக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பிளான் பண்ணது தான் இந்த 1 day டூர். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் சேமியா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதோட இட்லி, பரோட்டா இதெல்லாம் கடையில் வாங்கியாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணி அப்படியே போனோம் அப்படின்னா மன்னார்குடியை ரீச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், எந்த ஒரு டயர்டுமே இல்லாமல் 1.5 hour நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து இந்த தீம் பார்க்கோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன நினச்சோம் அப்படின்னா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதாவது வீடியோஸ்லாம் இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் வந்துட்டு உள்ளே இருக்க தீம் பார்க்கு, வெளியே வச்சுருக்க அவுட்டோர் கேம்ஸு, இவங்களோட என்ட்ரன்ஸ்லேருந்து அவங்க உள்ள கடைசி ரீச் பண்ணுற வரைக்குமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ஒரு பக்காவான மெட்ரோ சிட்டியில் எப்படி ஒரு தீம் பார்க்கை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க என்ட்ரன்ஸில் லொக்கேட் ஆகிருக்க டீ ஸ்டால்லேருந்து பார்க்கிங்கு, ஃபுட் கோர்ட்னு எல்லா இடமுமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. So high, feet on the ground, but I still get by. வேன்லேருந்து நம்ம இறங்கின உடனேயே முன்னாடி இந்த டீ ஸ்டாலில் ஆளுக்கு ஒரு டீ குடித்தாச்சு. குடிச்சிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போகிறோம். டிக்கெட் கவுண்டருக்கு போகிற வழியிலேயே பார்த்தோன்னா க்ளோதிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடலாம், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடக்கூடாது, அந்த ஸ்லைட்ஸ்லாம் போகும்போது எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதோட வந்துட்டு இவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 590 rupees-உம், சீனியர் சிட்டிசன் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து 450 rupees-உம் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே என்டர் ஆகும்போது கையில் எல்லாருக்குமே வந்து எல்லோ கலரில் ஒரு டேக் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபுட்டு வந்து அலோ கிடையாது. குழந்தைங்களுக்குமே வந்துட்டு தயிர் சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதை கூட அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்க ஃபுட் கோர்ட்லேயே வந்து நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஃபுட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ரோசன் ஃபுட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் கை குழந்தைக்கு மட்டும் தயிர் சாதம் வந்து உள்ளே கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். இது ஒன்று தான் எங்களுக்கு அங்கே கொஞ்சமாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரே விஷயம். பட் வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு 2 லாக்கர் எடுத்திருந்தோம். லாக்கருக்கு வந்து 150 rupees வாங்குறாங்க. அதில் 50 rupees தான் லாக்கரோடைய சார்ஜு.
₹100 வந்துட்டு நம்ம அந்த டோக்கனை ரிட்டர்ன் பண்ணும்போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு நீர் யானை குட்டிங்க மாதிரி தண்ணியில் இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு போய் நிற்கும் போதே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பெரிய ஒரு பக்கெட் மேலே இருக்குல்ல, அது நிறைஞ்சு அப்படியே தண்ணி சாஞ்சு கொட்டோம்ல, அதில் தான் போய் ஃபஸ்ட்டு நின்னோம். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அது. தன்வீர் அதுலேயே பயந்துட்டான், தெரிச்சு ஓடுறான் பாருங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன சேஃப்டியான இடங்களில் பழக்கி இந்த ரெயின்ஃபாலில் வந்து டான்ஸ் ஆட விட்டோம். அதுக்கப்புறமா தான் பழகினா. Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO. Babe, I don't even care if we stay home. Put our to-do list on ice. எல்லா பக்கமும் வீடியோ எடுத்துகிட்டே சுற்றிட்டு இருந்தனால ஃபோன் வந்து தண்ணியில் போயிடுமோன்னு வேறு பயமாக இருந்தது. ஸோ உள்ளேயே வந்து ஸ்டால் வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் கவர்ஸ் இருக்குது. ₹100 சார்ஜ் பண்ணாங்க. அதோட குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்கு ஸ்விம் டியூப்ஸ் எல்லாம் வந்து அங்கேயே வந்து சேல் பண்ணுறாங்க. $200. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree inside, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender. Baby, slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get half naked. Life's too short, let's not waste it. 'Cause paradise is wherever we make it. Paradise is wherever we make it. Till the sun's up Monday, we'll tell our phones, do not disturb. I got my straw hat, babe. And you can finally pull the tags on your Tommy Bahama shirt. Blue crush up on the 85-inch sound machine when we wanna hear the ocean. I think everything we need is right here. And there ain't a palm tree inside, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender. Baby, slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get half naked. Life's too short, let's not waste it. 'Cause paradise is wherever we make it. Paradise is wherever we make it. உள்ளேயே ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கே வந்துட்டு வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 ஃபுட்டுமே கிடைக்குது. நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அதுலேயே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் விளையாட போயிட்டோம். லஞ்சுங்கிற விஷயத்தவே நாங்கள் மறந்துட்டோம். Oh, this view of you, it's got everything I need. Yeah, the rooms, they're cheap. And if we don't want it, we don't ever have to leave. Yeah, there might not be a palm tree inside, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender. Baby, slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get half naked. Life's too short, let's not waste it. 'Cause paradise is wherever we make it. Paradise is wherever we make it. AC to 79. Paradise is wherever we make it. Press the back, still wet, so the engine
coming down. Never coming down. No, we're never coming down. Never coming down. Never coming down. Got a good buzz going. மார்னிங் 5 o'clock என்ட்ரானோம். இப்போ ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. இடையில லஞ்ச் பற்றி எதை பற்றியுமே எங்களுக்கு திங்கிங்கே இல்லை, அந்தளவுக்கு என்ஜாய் ஃபுல்லாக. ஈவினிங் 5:30க்கு தான் எப்போவுமே அங்கே இருக்க அவுட்டோர் கேம்ஸ்லாம் வந்து அன்லாக் பண்ணுவாங்களாம். ஸோ வந்துட்டு 5:30க்கு நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம்னா அங்கே இருக்க எல்லா கேம்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி எல்லாத்துலேயும் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். Tired of feeling all FOMO, babe, I don't even care if we stay home. Put our to-do list on ice. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender. Baby, slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it. 'Cause paradise is wherever we make it. Paradise is wherever